ஓகே ஓகே ஓகே. ஏய் இன்னும் 2 எடுத்து தாடா. போதும் போதும் போ. நீ அழகா போட்டோ எடுப்பேன்னு தானே உன்னை எடுத்து தர சொன்னேன். சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாமா? நான் ஷூட் பண்ணத பாக்குறியா? ஐயோ அது வேண்டாம் போர். நம்ம ஏதாச்சும் வடிவேல் காமெடி பண்ணலாம். வடிவேல் காமெடியா? இது பண்ணலாம். எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசில சோறு போட்டா எங்க வேணா போயிடுவியா? ஆமா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்ல? இல்ல. இங்க பாரு. எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசில சோறு போட்டா இனியா எங்க வேணா நீ போயிடுவியா? இங்க இருக்கியா? நான் உன்னை அங்க தேடிட்டு இருந்தேன். ஆமாமா நாங்க ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் பாரு. அப்படியா? காட்டு. பாருமா. எங்க இந்த பக்கம்? சாப்பிடுறதுக்கு. ஓசில சோறு போட்டா எங்க வேணா போயிடுவியா? ஆமா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்ல? இல்ல. செம்மையா இருக்கு. அண்ணே உன் வீடியோ எதை காட்டணும்னு சொன்னே அம்மா கிட்ட காட்டு பாப்பாங்க. அம்மா பார்த்தாச்சு. மா எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எவ்ளோ நல்லா எடுத்திருக்கான் தெரியுமா? ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பரா இருக்கு. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. ஒவ்வொரு ஷாட்டு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? அம்மா சொன்னதை கேட்டல. ஷார்ட் ஆமா. ஷார்ட்னா என்னன்னு தெரியுமாமா உனக்கு? அதான் நீ சொல்லுவலடா எழில். இப்படி நடக்கிறது ஒரு ஷாட்டு, ஆடுறது இப்படி ஒரு ஷாட்டு, அதான் இப்படி 2-3 ஷாட்டுன்னு அதான்ல. தெரியலனா ஏமா காமெடி பண்ற? அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. ரொம்ப பண்ணாத. போ கிளம்பு. இடத்த காலி பண்ணு போ. நீ உங்க அம்மாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. ஏய் போடி. ஒழுங்கா இங்க இருந்து போ. போக முடியாது போடா. ஏய் அண்ணன்ல டான்லாம் சொல்லி கூப்பிட கூடாது. இவன் அண்ணனா? இவன் அண்ணனான்னு கேட்டேன். இனி போட்டோ எடுக்க வான்னு கூப்பிடுவேல அப்ப இருக்கு உனக்கு. ஏய் இங்க இருந்து போ. இங்க தான் இருப்பேன். அம்மா என் ஷார்ட் ஃபிலிம்க்கு நீ பாடுறேன்னு சொன்னியாமா? இப்ப பாடி காட்டுறியா? இது வேறயா? என் ஷார்ட் ஃபிலிம்ல அம்மா தான் பாடுறாங்க. அது தெரியுமா? அப்போ ஷார்ட் ஃபிலிம் அம்பேல். அம்மா நீ பாடுமா. அப்புறம் அம்மா நீ பாடுமா. அவ கிடைக்கிறாமா? டேய் வேணடா சும்மாரு. அம்மா நீ பாடுமா. வேண்டான்னு சொல்றேன்ல. அம்மா பாடுமா. அட பாடுமா. பாருடா இவள. ஏய் ஃபர்ஸ்ட் என் ரூம்ல இருந்து வெளிய போ. இது பெரிய ரூம் தானே? இது என் ரூம் தான். வெளிய போ. ஆமா ஒரு போட்டோ வாங்க இருந்து இங்க கழட்டி மாட்டிட்டா உன் ரூம் ஆயிடுமா? டேய் வெளிய போ. ஒரு ரூமுக்கு போய் படி போ. டோன்ட் டச். நானே டீசென்ட்டா போறேன். இப்போ போறேன். அப்பா வரட்டும் உன்னை போட்டு குடுக்குறேன். என்னடா நீ அவகிட்ட போய் எல்லாம் அப்பாவை சொல்லணும். பாட்டி உன்னை ஏதாவது சொன்னா அப்பா எதுவும் சொல்றது இல்ல. அவரு எங்க முன்னாடி உன்னை திட்டுறது மட்டம் தட்டுறது. அப்புறம் அதை பார்த்து தானே இனியாவும் பேசுவா. அவர் எப்பவுமே அப்படிதானடா. புதுசா என்ன? ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பாவை உன்னை திட்ட விடுற? பதிலுக்கு நீ ஏதாவது சொல்லிருக்கணும். இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். சொன்னா கேட்டுருவாரா என்ன? போடா. அவர் ஒரு நாள் கூட உன்கிட்ட அன்பா பேசி நான் பார்த்ததே இல்ல. உன்னை மரியாதையா நடத்தினதும் இல்ல. அப்புறம் ஏமா நீ இப்படி இருக்க? சரி இப்போ நீ என்ன அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டைவர்ஸ் பண்ணிடு. நான் வாங்கி தரேன். டேய் உத வாங்க போற நீ. அம்மா உனக்கு அப்பா மேல கோவமே இல்லையாமா? கோபப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நீ இப்படியே இரு. அவர் அப்படியே இருக்கட்டும். நம்ம வீட்ல வேலை செய்யறால செல்வி. அவளுக்கு 4 பசங்க. அவ புருஷன் வேலைக்கு போக மாட்டான். இவதான் 4 பிள்ளைங்களையும் பாத்துக்குவா. முழு நேரமும் குடி வேற. உங்க அப்பா அப்படியே இருக்காரு? அந்த மாதிரி இல்லனா நல்லவராயிடுவாரா? அது மட்டும் இல்லடா.
செல்வி இல்ல, செல்வி புருஷனுக்கு அப்பேர் இருக்கான். அப்பேர் இல்லம்மா, அது அஃபயர். ஆ அதான் அதான் இருக்கு. உங்க அப்பா நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஒர்க்ல இருக்காரு, அழகா இருக்காரு. நான்லாம் ஒரு ஆளே இல்லடா. ஆனா அவரு என்னை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல. இனிமேலும் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்னடா இருக்கு? இப்படி ஒரு மனுஷனுக்காக எது வேணாலும் செய்யலாம். போடா. அம்மா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டமா. நீயும் தானே அப்படி இருக்க. நீ யாரையாவது நிமிந்து பாக்குறியா என்ன? ஏய், ரொம்ப பேசுற நீ. வேலைய பாரு. மற்ற நேரத்தில் தான் உருன்னு இருக்க. தண்ணி அடிக்கும் போதாவது சிரியாண்டா. சிரிப்பெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு மோகன். காலேஜ் நாள்ல எப்படி கலகலன்னு இருப்ப, இப்ப ஏன்டா இப்படி ஆயிட்ட? எதுலயும் ஒரு பிடித்தம் இல்லாம, ஆர்வம் இல்லாம, ஈடுபாடு இல்லாம போயிடுச்சு. எல்லாமே ரொம்ப சலிப்பா இருக்குடா. ஆமா, வீட்டுல பொண்டாட்டியாவது பேசுறியா இல்லையா? நானும் அவ்வளவு பேசிக்கிறதே இல்லடா. எல்லாமே போரா இருக்கு. அவ குழந்தைங்க, சமையல், வீடுன்னு அப்படியே இருக்கா. நான் டெய்லி காலையில பேப்பரு, சாப்பாடு, ஆபீஸ், பிரச்சனை. ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு, தூக்கம். டே மோகன், என் வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? அப்படி எதுவுமே இல்லடா. வீட்டில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையுமே நாங்கள் சேர்ந்துருக்கணும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கலக்கலன்னு அவ என் கூட இருந்திருக்கணும்டா. யாரு, உன் பழைய ஆளா? என் அப்பா சொன்னார்னு நான் பயந்து பாக்யாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுடா. ராதிகா பாவம் எவ்வளவு அழுதா தெரியுமா? அநியாயமா விட்டுட்டு வந்துட்டேன். என்னால இன்னைக்கு வரைக்கும் அவளை மறக்கவே முடியல. கல்யாணம் ஆன புதுசுல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்ததுடா. அவ ராதிகா வேறடா. டேய், நீயும் தண்ணி அடிக்கும் போதெல்லாம் அவளை பத்தி தான் பேசுற. அவ எங்கேயாவது அவ புருஷன், குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருப்பா. நீ அவளை நினைச்சு இருக்கிற வாழ்க்கையை குழப்பிக்காத. போடா. அவ இப்ப என் கூட இருந்திருந்தா இந்த வயசுல எனக்கு வெறுமை வந்திருக்குமாடா? டேய், நீ சொன்னிய காலேஜ் டேஸ் கோபி, அவனை இப்பவும் பார்த்திருப்ப. எல்லாம் போச்சு. நான் பாக்யாவை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை, அவ வாழ்க்கை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன்டா. மோகன், அவ வேற, நான் வேறடா. டேய், இது யாரு, பாக்கியா பண்ணதா? சூப்பரா இருக்குடா. எங்க வீட்லயும் ஒருத்தி இருக்காளே, ஒன்றும் சமைக்க தெரியாது. இவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க. உன் பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்காங்க. வேற என்னடா வேணும்? போடா. குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிட்டு ஏன் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? வண்டி ஓட்டிட்டு வரலையே, ஃப்ரெண்டு விட்டுட்டு போனா. சாப்பிடுறீங்களா? என்ன இருக்கு? சப்பாத்தி இருக்கு. குடு. சாப்பிடுங்க.
ம் ம் தண்ணி கொடு ராதிகா. என்ன அப்படி பார்க்குற? யாரு ராதிகா? ராதிகாவா? உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? இப்போ சொன்னீங்களே. அ- அ- அது ஆஃபீஸில் என் ஸ்டாஃபோட பேர். அதான் தெரியாமல் சொல்லியிருப்பேன். சாரி, நான் பெட்ரூம் போகிறேன். சாப்பிடலையா? பெட்ரூம் கொண்டு வா. ஐயோ, I'm all right. Okay, I'm all right. Okay. சாப்பிடுங்க. ம். நல்லா இருக்கா? சப்பாத்தி நல்லா இருக்கான்னு டெய்லி கேட்குறேன். ஆனால் இது வரைக்கும் அது நல்லா இருக்குன்னு நான் சொன்னதே இல்லை. பாக்கியா, ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வீட்ல சொன்னாங்க, அதான். உனக்கு என்ன பிடிச்சிருந்ததா? ம், ம். எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன? இல்லை, நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறேன். 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷம். ராதிகா யாருன்னு கேட்டல நீ? அதான் சொன்னீங்களே, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு அப்படின்னு. எதை சொன்னாலும் நம்புவியா? ஆ, ராதிகா வேற யாரும் இல்லை, நான் காதலிச்ச பொண்ணு. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டேன். அவ எப்படி இருப்பா தெரியுமா? அவளும் நானும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்து பிஸ்னஸை ஒன்றா செஞ்சு ஒரு பெரிய கம்பெனியை டெவலப் பண்ணலான் இருந்தோம். நீ என்னடான்னா சப்பாத்தி நல்லா இருக்கா, சப்பாத்தி நல்லா இருக்கான்னு கேட்குற. வகையா பக்கத்தில் வா. வகையா அவ என் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். நீயும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா எங்கேயாவது இருந்திருப்ப. நாங்க 2 பேரும் காலேஜ்ல. ஏய், என்னாச்சு? நீங்க தூங்குங்க. ஏய், ஏன் எழுந்துட்ட? உட்காரு உட்காரு. இல்ல, ஏய் பாக்யா, நீங்க தூங்குங்க.
என்னென்ன ம்? 10 தக்காளி எடுத்தா 2 தக்காளி நல்லா இல்ல பாருங்க, இதெல்லாம் நல்லாவே இல்ல. பாத்து எடுத்துட்டு வரக்கூடாதா அண்ணே? நீங்க என்கிட்ட ஒண்ணுன்னா பார்த்து எடுக்கிற மாதிரி நான் அங்க பார்த்து எடுத்தா அவன் என்ன ஏசி போடுவான்ல. எல்லாம் மொத்தமா அள்ளி எடுக்கிறது தான். நல்லதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு கெட்டதை போட்டுட்டு போனா எனக்கு எங்கம்மா லாபம் கிடைக்கும்? உடனே இவருக்கு லாபமே இல்லாம நம்மளுக்கு விக்கிற மாதிரியே பேசுறாரு பாரு. ஆ, அம்மா எடுத்துட்டு சொல்லுங்கம்மா. ஹலோ, காய்கறி ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. விலையும் குறைக்க மாட்டேங்குது. ரெண்டு தெரு போனோம். பாக்கியா, இன்னைக்கு கல்பனா போறாள் ஒரு பியூட்டி பார்லர், அங்க போலாம் வரியா? எதுக்கு? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணாடி பார்த்தா வயசான மாதிரி நமக்கே ஒரு ஃபீல். போயிட்டு வருவோமே. ம், சும்மா ஒரு ஃபேஷியல் பண்ணி ஐப்ரோ எடுத்துட்டு வந்துடலாம். நான் நல்லா தானே இருக்கேன், நான் வரலப்பா. சும்மா வா பாக்யா, போயிட்டு வரலாமே. அதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு? என்ன பாக்குறதுக்கு யார் இருக்காங்க? என் வீட்டுக்காரரு முகத்தை நிமிர்ந்து பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு. ஏதோ ட்ரெயின்ல எதிரில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி எப்பயாவது பேசுறது, பாக்குறது, சாப்பாடு வைக்கிறது, சாப்பிடுறது, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் பியூட்டி பார்லர் வேற போகணுமா? இது உங்க வீட்டு பிரச்சனை மட்டும் இல்லக்கா, இந்த காலனில இருக்கிற பாதி பேர் வீட்ல இதுதான் பிரச்சனை. யாரும் ஓப்பனா எதுவும் பேசுறதே இல்ல, அவ்வளவுதான். எங்க வீட்ல மட்டும் என்ன, எப்ப பாரு அந்த போனு கம்ப்யூட்டர், அதுதான். என்ன இருக்குதுன்னே தெரியாது. எப்ப பார்த்தாலும் லொட்டு லொட்டுன்னு தட்டுறது, இல்லைன்னா போனை நோண்டுறது. நாம போனை எடுத்துட்டா மட்டும் எதுவும் வேலை இல்லையா, எப்ப பார்த்தாலும் போன்ல தான் இருப்பியான்னு கேக்குறது. அத சொல்லு. வெளியில கூட்டு போ சொன்னா ஒரு 10 தடவை கேட்கணும். நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைங்க விஷயத்த சொன்னா ஒரு 10 தடவை சொன்னாதான் காதுலே ஏறும். காது கொடுத்து கேக்குறதே கிடையாது. பல நேரங்கள்ல அவங்க கிட்ட பேசுறத விட செவுத்து கிட்ட பேசிடலாம் போல இருக்கு. என்னக்கா சிரிக்கிற? கோபி சார் சொல்றதெல்லாம் கேட்பாரு போல. முகத்தை நிமிந்து பார்த்தே வருஷ கணக்காச்சுன்னு இப்பதானே சொன்னா, அதுக்கடையில நீ ஏன் இப்படி பேசுற? அப்படிலாம் ஒன்றும் இல்ல. ஆனாலும் இருக்கு. ஆனாலும் கோபி சாரை விட்டு தர முடியல, அதானே? பாவம் அவங்க, வெளியில போறவங்க. 1000 வேலை இருக்கும். நாம வீட்லயே இருக்கோம். நமக்கே ஒரு நேரம் மூடு அப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அனுசரிச்சு போக வேண்டியதுதான். குத்தம் சொல்லி என்னாக போகுது? என்னம்மா எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. கொடுங்க. ஒரு நாள் தோணும் எல்லாத்தையும் போட்டுட்டு எங்கேயாவது போனாதான் நம்ம அருமை தெரியும். ஆனா எங்க போக முடியுது? மனசு வேற கேட்க மாட்டேங்குது. சரி சரி, பியூட்டி பார்லர் போகும்போது சொல்றியா? வந்து சும்மா புருவம் மட்டும் எடுத்துக்கிறேன். போக மாட்டேன்னு இப்பதானக்கா சொன்னேன். சும்மா புருவம் மட்டும் எடுத்து பாப்போம். புருவம் எடுக்கிற, ஒருவேளை கோபி சார் நிமிந்து பார்த்தா அடுத்தது ஃபேஷியல் பண்ணலான்னு பிளான் தானே? உங்களுக்கு வேற வேலை இல்ல அண்ணா. அது எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்கம்மா. கொடுங்க. 50 ரூபா ஆச்சு. இந்தாங்கம்மா. இந்தாங்கண்ணே காசு. உங்களுக்கு தான் வேலை இல்ல, எனக்கு வீட்ல அவ்வளவு வேலை கிடக்குது. நான் வரேன். சரிக்கா. சரி. பக்யா, சாரி. நேற்று நைட்டு ஏதேதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு அதான் மோகன் வந்திருந்தான். 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸில் ட்ரிங்க் பண்ணோம். பக்யா, போதையில் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் மனசில் எதையும் வச்சுக்காத. ரியலி சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பக்யா, சாரி, வெரி வெரி சாரி.